ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு பெயிண்ட்டை ஃபுல்லாக தொட்டியில் உள்ள பெயிண்ட்டை சுரண்டிட்டு ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கலான்ட்டு இருக்கோம். அதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சுரண்ட ஆரம்பிச்சாச்சு, மிஷினை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக எடுத்து மறுபடியும் பட்டசியில் போட்டு தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்கலான்ட்டு இருக்கோம். அதை தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ ஒரு தம்பி போட்டு தைச்சிட்டு இருக்காப்புல, மிஷினை போட்டு தைக்கிறாரு. அதாவது ஏன் இந்த அளவுக்கு போட்டு தேய்ச்சாகுதுன்னா, பெயிண்ட்டு மேலேயே அடிக்க சொன்னாங்க சில பேர். அது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க பட்டி இருந்தால் பட்டியில் ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும், ஈரம் துரு பிடிக்கும். அதாவது அந்த பட்டியில் உள்ள ஈரம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு துரு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் உள்ளே உள்ள ஈரம் குறையாது, அந்த சீட்டே வீணாக போயிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் பெயிண்ட் அடித்திங்கன்னா அது ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா பெயிண்ட்டு மேலேயே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, பட்டி பேஸ்ட்டே இல்லாமல் பெயிண்ட்டு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது முக்கால்வாசி பேர் அதான் பண்ணுறாங்களாம். பட்டி பேஸ்ட்டு பார்த்தா நசுங்கிற இடத்துலலாம் பட்டி தடவிட்டு நம்மளுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து விட்ருவாங்க. நல்லா இந்த மாதிரி செய்ய வேணாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக போட்டு தேய்ச்சாச்சு, மிஷினை போட்டு தேய்ச்சிட்டு இந்தமாரி ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருப்போம். அதுக்கு சாயந்தரம் தேய்க்க ஆரம்பித்தோம், பேசி இருட்டுட்டு அதுதான் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்தாகுது. ஃபுல்லாக தைச்சிட்டு இதுக்கப்புறம் பெயிண்ட் வேறு அடிக்கணும். அது எப்படி மணி ஒரு 10-11 ஆகிடும் ஃபுல்லாக அடித்து முடிக்கிறதுக்குள்ளே. இதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுதலாம் செய்யணும் வேறு. இந்த வேலையை முடிப்போம். அதுக்கப்புறம் நான் எழுத்து எல்லாம் பார்க்கலான்ட்டு இப்போதைக்கு தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது முன்னாடியே பெயிண்ட்டு கலந்தாச்சு. அடிக்க ஆரம்பிச்சப்போ நான் வீடியோக்கில் நினச்சேன், அதோட என்னால் எடுக்க முடியல. அதோட தான் பாதி பெயிண்ட் அடிச்சுட்டு இன்னொரு லேயர் அடித்தாது. முதல் லேயர் அடித்தாச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு லேயர் அடிச்சிட்டு இருக்கோம். அதாவது அண்ணன் போயிட்டு இருந்தார் வெளியில். அவர் திடீர்னு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்ட்டு அவர் வாங்கி அடிக்கிறாரு. ஃபுல்லாக அது இப்போ தான் அடிக்க இந்த ஒரு சைடு முடிச்சாச்சு, இன்னும் அந்த சைடெலாம் அடித்து முடிச்சோன்னா உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம இருட்டில் ரொம்ப எடுக்க முடியலன்ட்டு காலையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது பெயிண்ட் அடித்தோம். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு நமக்கு அவுட்புட்டு இப்படி தான் இருக்குது. ரெட் ஆக்சைடு அடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. அடிச்சுட்டு இதுக்கு மேலே பெயிண்ட் ஏற்றிப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக அடித்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் அடித்து எழுதலாம் செய்யணும் வேறு. அது வேறு வேலை இருக்குது. அதுவும் நம்மளே பார்த்துலான்ட்டு வெளியிலலாம் கொடுக்கல பெயிண்ட் அடிக்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, காசெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கன்ட்டு நம்மளே அடிச்சிடலான்ட்டு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.